கேரளாவில் இல்லீகலாக பயோவேஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வராங்க. எம்பியில் ஒரு டவுனில் யூனியன் கார்பனேட் வேஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னது, எதை பற்றி சொல்லுது, லா இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு தான் இன்னித்தோட வீடியோ. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாபீஸ் லீகல் பேர்ட்ஸ் யூடியூப் சேனல். என்வாயன்மெண்ட்டுக்கும் லீகலுக்கும் ரொம்ப முக்கியமான சம்மந்தம் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம். எந்த அளவுக்கு இந்த என்வாயன்மெண்ட்டை நம்மளுக்கு என்ஜாய் பண்ண ரைட்ஸ் இருக்கோ அது பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு அதுக்கான டியூட்டிஸ் இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். கேரளாலேருந்து இல்லீகலாக பயோமெடிக்கல் வேஸ்ட்டை தமிழ்நாடுக்குள்ளே கொண்டு வராங்க. நான் இதை இல்லீகல்னு சொல்கிறேன். நான் மட்டுமா சொன்னேன்? இல்லை, நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலும் இதை சொல்லியிருக்கு. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் கேரளாவை அலீஜ் வயலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல்ல அலீஜ் வயலேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அலீஜ் வயலேட்டர்ஸ்னால் ஒரு அஃபென்ஸை, ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுறவங்கள அலீஜ் வயலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இவங்க இதை முன்னாடியே பண்ணியிருக்காங்களான்னா ஆமாம், எஸ். இதை அட்ரஸ் பண்ணது மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போவே நம்ம கவர்மெண்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கு, இல்லீகலாக வரக்கூடிய மெடிக்கல் பயோ வேஸ்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கு. இதை 2023 பண்ணியிருக்காங்க. இட் இஸ் 2025. ஸ்டில் இதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. வை? இதில் வெறுமன என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான் ரீசனா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா? நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் நம்ம தமிழ்நாடுவை பார்டர் சைடில் இருக்க ஃபோர்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. கேரளாவை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளையாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் கவர்மெண்ட்டோட செக்ரட்டரியேட் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டவுனில் யூனியன் கார்பைட் வேஸ்ட் வெளியே வருதுன்னு சொல்லி அது வந்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல இந்த ப்ரொட்டஸ்ட் நல்லதா? எஸ். நம்ம அதை அட்ரஸ் பண்ணுமா? எஸ். நம்ம பீப்புளாக அதை கன்சிடர் பண்ணுறதும் அதுக்காக அட்ரஸ் பண்ணுறதும் நம்மளோட முக்கியமான டியூட்டியாக இருக்குது. இதை பீப்புள் மட்டும்தான் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டுமே இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியே ஆகணும். அதுக்கு நிறைய கேஸஸ் ரெஃபரன்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு கேஸில் சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டை இட் கிவ்ஸ் த பவர் டு கண்ட்ரோல் த டிகிரேடேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் டு கண்ட்ரோல் illegal activities. என்வாயன்மெண்ட்டில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம லாஸும் நிறையவே இருக்குது. லைக் ஏர் பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, வாட்டர் பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே பேஸாக இருக்கிறது என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதில் தான் ஒரு பயோமெடிக்கல் வேஸ்ட்டை இல்லைனா ஹசார்டஸ் கெமிக்கல்ஸை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் பேக்கில் அதை வச்சு நல்லா ப்ராப்பராக ஸ்டெரிலைட் பண்ணி தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஏங்க இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அது அப்படி டிஸ்போஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அட்ரஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இது மாதிரி இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இன்கேஸ் அப்படி அவங்க டிஸ்போஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நம்மளோட கிரவுண்ட் வாட்டரில், நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர்ஸில் அதோட கான்சன்ட்ரேஷன் கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியாக அதோட தன்மையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அது செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 440 டிஸ்ட்ரிக்ஸில் நைட்ரேட்ஸோட ரேட் அதிகமாக இருக்குது. நைட்ரேட்ஸோட ரேட் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸோட தன்மை அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய சிட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ரிப்போர்ட்டில் ஒன்றுமே சொல்லியிருக்காங்க. சம்திங் லைக் கேரளாவாக இருக்கட்டும், ஃப்ளூரைட்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போது சப்போஸ் இதை நான் மீறிட்டேன், இப்படி நான் பண்ணலை அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அஃபென்ஸை அலீஜ் பண்ணுறவங்களுக்கு 1 lakh to 15 lakh ஃபைன் கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 பே பண்ண வேண்டியதாக இருக்கும். மெடிக்கல் வேஸ்ட், ஹசார்டஸ் ஏதோ யாரோ யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறோம். அது டே டு டே லைஃப்பில் நம்மளும் இருக்கும். அது ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண வேண்டியது, அது ஏன் டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கடமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. சேர்ந்து கற்பிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எனி லீகல் என்கொயரிஸ் ப்ளீஸ் டு DM ஜாபீஸ் லீகல் பேர்ட். தேங்க்யூ.